அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. மேஷ ராசிக்கான பலனை பார்ப்போம். பொதுவா மேஷ ராசி பாத்தீங்கன்னா முதன்மையான ராசி அப்படின்னு சொல்லுவோம். சர ராசி அப்படின்னு சொல்லுவோம். காலச்சக்கரத்துக்கு முதன்மையான ராசி. பொதுவாவே பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்காரர்கள் செவ்வாய் அம்சம் பொருந்தியவர்கள். அதனாலோ என்னவோ மிகுந்த மனோதைரியம் படைத்தவர்கள். சரம் என்றால் மிகுந்த வேகமாக செயல்படக்கூடியவர்கள். சரசரன்னு அப்படியே பயங்கரமா வேகமா சுறுசுறுப்பா இருப்பாங்க மேஷராசிக்காரர்கள்லாம். கொஞ்சம் அதீதமா சொல்லணும்னா முரட்டு குணம் உடையவர்கள். கோபம் அதிகமா வரும். ஏன்னா செவ்வாய் தைரியக்காரகன், வீரியக்காரகன், ரத்தக்காரகன். முரட்டு பிடிவாதம் பிடிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. அதாவது நாம் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படி ஒரு பழமொழி கேட்டிருப்போம் இல்லையா? அது போல குணமுடையவர்கள். உங்களுடைய ராசிக்கு பாத்தீங்கன்னா குரு உச்சமாகி 4ஆம் இடத்தில் பேர்ச்சி அடைகின்றார். அதாவது மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பேர்ச்சி அடைகின்றார். அதனால 4ஆம் இடம் என்ன சொல்லுவோம்? தாய் ஸ்தானம்னு சொல்லுவோம், வீடுன்னு சொல்லுவோம், வாகனம்னு சொல்லுவோம். அப்போ 4ஆம் இடத்துக்கு குரு பகவான் உச்சமடைந்து அங்க பேர்ச்சி அடைகிறதுனால இடமாற்றம் மேஷராசிக்காரர்களுக்கு, வீடு மாற்றம், வாகன மாற்றம், வேலையில் மாற்றம், வேலையில் முயற்சி பண்ணி வெற்றி கிடைப்பது போன்ற அம்சங்கள் நிறைவாக இருக்கும். மிக முக்கியமா பாத்தீங்கன்னா 35 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, நான் மேஷராசி, பிபி சுகர் ரெகுலரா டெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா அதிகமாக படபடப்பாக பேசக்கூடியவர்கள், ரொம்ப ஷார்ட் டெம்பர்டு, அதே போல பழிவாங்கும் குணம் உடையவர்கள். மேஷ ராசியை போல நல்லவர்களும் இல்லைன்னு சொல்லலாம், அதே வேளையில் அவர்களை போல கெட்டவர்களும் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா சாமானியமா மறக்க மாட்டாங்க, நல்லதையும் மறக்க மாட்டார்கள், கெட்டவற்றையும் மறக்க மாட்டார்கள். இப்போது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு 7.5 சனி நடந்து கொண்டிருக்கின்றது. 7.5 சனி அப்படின்னு சொல்லி பயப்படாதீங்க. இப்போ பல்வேறு ஜாதகங்கள்ல பாத்தீங்கன்னா இப்போ 7.5 சனி இருக்கும் போதுதான் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றிருப்பார்கள், முதலமைச்சராக ஜெயிச்சிருப்பாங்க, பிரதமராக ஜெயிச்சிருப்பாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் 7.5 சனியை விட பயப்படக்கூடியது அஷ்டம சனி தான். இப்ப கோச்சாரப்படி பாத்தீங்கன்னா மேஷராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா அமைதியாக இல்லை, நிம்மதியாக இல்லை, என்னடா வாழ்க்கை அப்படி ஒரு மனோநிலையோட தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு 5ஆம் பார்வையாக விருச்சகத்தை பார்க்கிறார். அப்போ காலபுருஷ சக்கரப்படி பாத்தீங்கன்னா 8வது இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் சந்தித்து வந்த நெருக்கடிகள் குறையும், அவமானம் குறையும், கடன் விலகும், கடன் குறையும். அதே போல 8ஆம் இடத்தை திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம். அப்போ குரு பகவான் உச்சமாகி குரு பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம். நான் டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். என்ன சொல்லிடுறேன்னா, எல்லாமே அதாவது பொதுவான பலன். உங்களுடைய எக்ஸாக்ட் ஜாதகத்தை பார்த்தாதான் எக்ஸாக்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓரளவுக்கு இது பொருந்தும். உங்களுடைய தசை என்ன தசை நடக்குது, யாரு கூட்டு கிரகம் இருக்கு, என்ன நட்சத்திரம், எல்லாத்தையும் வைத்துதான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதனால இது பொதுவான பலன், ஓரளவுக்கு பொருந்தும். இப்போ திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்றோம்னா, இப்போ சினிமால பாக்குறோம், ஓவர் நைட்ல ஹீரோ ஆயிடுறான்ப்பா. தூங்கி எந்திரிச்சா ஹீரோ ஆயிடுறான். தூங்கி எந்திரிச்சு பாத்தீங்கன்னா கோடீஸ்வரன் ஆகுறவங்க எல்லாம் இருந்திருக்காங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எப்படின்னு கேட்கலாம். இப்போ ஏஎல் சூர்யா இருக்கேன், நான் பேசிட்டே வரேன், வீடியோ பேசிட்டே வரேன். பெரிய ஆச்சரியம், இப்போ மோடிஜி பிரதமர், நாட்டினுடைய பிரதமர் ஒருவருக்கு, சாதாரண குடிமகனுக்கு பர்த்டே விஷ் அனுப்புறது சாதாரண விஷயம் கிடையாது. எனக்கே பெரிய ஆச்சரியம். இப்ப திடீர்னு பிரதமர் அலுவலகத்துல இருந்து எனக்கு ஒரு அழைப்பு வருது. அதாவது என்னுடைய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கிங்க பார்த்திருக்கலாம். உளவுத்துறை இங்கே அனைத்தையும் நமக்கு தெரியாமலே கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ நான் பேசின வீடியோ சிலவற்றை கொண்டு போய் சேர்த்திருக்கலாம். அதே மாதிரி நான் பர்த்டே விஷ் பண்ணியிருந்தேன் பிரதமருக்கு, அதை வைத்து அவர்கள் ஞாபகம் வச்சு ஒருவேளை விஷ் பண்ணிருக்கலாம். எப்படியோ வந்தது பெரிய ஆச்சரியம். அப்போ திடீர் என்று பிரதமர் அலுவலகத்திலிருந்து பிரதமர் உங்களை அழைக்கிறாருன்னு என்னை கூப்பிடுறாங்க வச்சுக்கோங்களேன். ஏஎல் சூர்யாவை கூப்பிடுறாங்க. ஏன் கூப்பிட மாட்டாங்களா? கூப்பிடுவாங்க, வாய்ப்புகள் உண்டு. மோடிஜி அவர்களால் அவர்கள் நினைச்சாங்கன்னா பண்ண முடியும். அப்போ கூப்பிட்டாரு அப்படின்னா எப்படி குப்பையில இருந்தவனோ கோபுரத்துக்கு வருவானோ, அப்போ ஏஎல் சூர்யாவோட லைஃப் ஓவர் நைட்ல மாறிடும். இன்னொன்னு, மோரோவர் எனக்கு இன்ட்யூஷனும் ஜாஸ்தி, கூப்பிடுவதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகம். என்னுடைய ஜாதக அமைப்பும் ஒரு அரசியல் தொடர்புடைய ஒரு ஜாதக அமைப்பு தான். அதே போல மேஷராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா குரு கடகத்திற்கு வந்த பின்பு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவீங்க. சொத்துக்களில் வழக்கு, வில்லங்கம் மற்றும் இடம் விற்கல, ரொம்ப நாளா இடம் விற்கல போன்ற பிரச்சனைகள் விலகும்.
அடமானத்தில் வைத்த நகைகளை மீட்பார்கள் அல்லது புதிய நகைகளை வாங்குவார்கள். 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். அதனால் மேஷ ராசிக்காரர்களுக்கு தொழிலில் விருத்தி ஏற்படும். அதே போல உயர்கல்வி படிப்பதற்கு வெளிநாட்டுக்கு முயற்சி செய்து கொண்டிருந்தவர்கள் மற்றும் வெளிநாட்டில் வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருந்தவர்களின் முயற்சி கைகூடும். அதே போல வெளிநாட்டில் இருப்பவர்கள் விசா கிடைக்கணும், பர்மனன்ட் விசா கிடைக்கணும், கிரீன் கார்டு கிடைக்கணும், இந்த மாதிரி வெகு நாளாக காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் அந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் சிட்டிசன்ஷிப் கிடைக்கலாம். அதே போல திருமண தாமதம், திருமணம் வெகு நாளாக அமையாது இருத்தல் போன்றவர்களுக்கு சிறப்பான மங்களகரமான உச்ச குருவால் மங்களகரமான செய்திகள் நிகழ்வுகள் நடைபெறும். ஏன்னா 12ஆம் இடமான மீனத்தை குரு பகவான் பார்க்கிறார். அதே போல குருவோட பார்வை மீனத்திற்கு 9ஆம் பார்வையாக கிடைப்பதால் 7.5 சனியின் மேஷராசிக்காரர்கள் 7.5 சனியின் தாக்கத்தையும் குரு குறைப்பார். அதே வேளையில் விரய சனியாகவும் அவர் வருவதால் ஒரு தொழில் செய்பவர்கள் மற்றொரு தொழிலை தொடங்குவதற்கான பொற்காலமாகவும் இது அமையும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ராசியவோ இல்ல லக்னத்தையோ குரு பகவான் பார்த்துட்டாரு வச்சுக்கோங்களேன். என்னுடைய ப்ரெடிக்ஷன் படி ஒரு ஜாதகத்தை எடுத்தோன்னு நான் பார்ப்பேன். ஒரு லக்னத்தை குரு பகவான் பார்க்கணும். குரு லக்னத்துல இருக்கிறதோட லக்னத்தை பார்க்கிறாரான்னு பார்ப்பேன். அப்போ அது சிறப்பான ஜாதகம். அதே வேளையில குரு பகவான் அவர் லக்னத்தையும் பார்த்து ராசியையும் பார்த்து விட்டால் அது மிக மிக சிறப்பான ஜாதகம்னே சொல்லலாம். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் சுபர். 9க்கும் 12க்கும் காலபுருஷ தத்துவத்தின்படி 9க்கும் 12க்கும் உடையவர். அப்படி இருக்கையில் உச்ச குருவின் பார்வை மிக சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும்னு சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் தொடர்ச்சியா போடக்கூடிய எல்லா வீடியோஸும் வரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.